நமக்கு இந்த ஞானத்தையும் தியானத்தையும் அளித்த பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சேக்கிழார் பெருமான் எழுதப்பட்ட பெரிய புராணத்தில் 63 கதைகளை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். யோகானந்த பரமஹம்சர் கூட தன்னுடைய சொற்பொழிவுல கூறுவாரு, அன்புக்குரியவர் என நீங்கள் எண்ணுகின்ற அனைவரையும் விட அவன் உங்களை பற்றி அதிக அக்கறையுடன் இருக்கிறான். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இப்பிரபஞ்ச தலைவன் பெற்றிருக்காதது ஒன்று உள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் இப்பிரபஞ்ச தலைவன் பெற்றிருக்காதது ஒன்று உள்ளது, அதுவே உங்களுடைய அன்பு என்றார். இறைவன் நம்மீது அன்பு செலுத்துகிறான், நாம் அவன் மீது அன்பு செலுத்துகிறோமா? ஆனால் இந்த 63 கதைகள் அழுத்தமும் வேகமும் அடக்கமும் ஆழ்ந்த கருத்தும் ஆத்மார்த்தமான பயனும் வாய்ந்தவை. சேக்கிழாரால் இயற்றப்பெற்று பெரிய புராணம் பிறந்ததே ஒரு சுவையான கதையாகும். அதை பற்றி பார்ப்போம். தொண்டை நாட்டுல புலியூர் கோட்டத்துல குன்றத்தூர் வேளாளர் குலத்தில் சேக்கிழார் குடிமரபில் காவிய ஆசிரியரான சேக்கிழார் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் அருண்மொழி ராமதேவ் என்றாலும் தம் குடி வாழ்வில் அவர் மிகவும் சிறந்து விளங்கியதால் தம் குடி பெயராலேயே சேக்கிழார் என்று சிறப்பாக அழைக்கப்பட்டார். அந்த காலத்துல அனபாய குலோத்துங்க சோழன் என்பவன் அரியணை ஏறியதும் அரசியல் பகைவரெல்லாம் சிறை நீக்கி விடுதலை செய்து தன் நாட்டை அமைதியாகவும் நீதி நெறியோடும் அரசாள தொடங்கினான். அவன் சேக்கிழாரின் அறிவு ஆற்றல்களையும் நல்ல பண்புகளையும் தமிழ் புலமையையும் அரசியல் திறமையையும் கண்டு அவரை தன் முதன்மை அரசராக்கி, அதாவது அரசருக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தாருன்னா இவர்தான், அவருக்கு செங்கோல் ஓற்றும் தலைமையும் பதவியும் கொடுத்து உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தையும் கொடுத்தான். அந்த சோழ மன்னன் ஒரு ரசிகன். எப்படியாப்பட்ட ரசிகன்னா கலா வினோதன். அவன் காலத்துல போர்களும் இல்ல, அதனால் கலைகளையும் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்கினையும் காவியத்தை படிப்பது கதைகள் கேட்பது என்றால் அவனுக்கு ரொம்ப பிரியம். 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை அதன் தமிழ் இனிமைக்காக அனபாய குலோத்துங்க சோழன் மீண்டும் மீண்டும் படித்து அதிலேயே லயித்து போயிட்டானாம். அதுல ஆண் பெண் இன்பத்துறை பற்றி காதல் சுவையே மிகுந்து இருப்பது இயல்பு. அக்காவியத்தையும் அது போன்ற வேறு பல காவியங்களில் படிப்பதையும் கதைகள் கேட்பதும் சோழ மன்னனுக்கு பெரிது ஈடுபாடு. ஆண் பெண் மோக கனவுகளிலும் விதவிதமான கற்பனையிலும் மன்னன் மூழ்கி தன்னை மறந்து அதிக நேரம் செலவழித்தான். இதை அமைச்சர் சேக்கிழார் அறிந்ததும் மிகவும் மனம் வருந்தினார். எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கும் இல்லையா? ஒரு அரசன் இப்படி இருந்தா மக்கள் என்ன செய்வாங்க? மன்னன் கதைகள் கேட்பதில் பிரியமுள்ளவன் என்பது அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்த 63 நாயன்மார்கள் முதலான சிவனடியார்களின் வரலாறுகள் நவரசங்களும் நிறைந்த சுவையான கதைகளும் போல் சிறந்து விளங்குகின்றன என்பது அவருக்கு தெரியும். அதனால் ஒரு நாள் சேக்கிழார் என்ன செய்யறாரு? சோழ மன்னனிடம் சென்று, மன்னரே, நீர் சிவனை வணங்குகிறீர், அதனால அதற்கு புறம்பான கதைகள் காவியங்களையே படிக்கிறீர்கள், சிவக்கதை இருக்க அவக்கதைகள் ஏன் படிக்கிறீர்? நெல் குத்தி உண்ணாமல் உமி குத்தி கை வருந்தாமை பயன் என்ன? கறவை பசு இருக்க மலட்டு பசுவிடம் பால் கறக்க முயன்று மனம் தளர்வார் உண்டா? மென்கரும்பு இருக்க வன்கரும்பை மென்று தின்னால் ஜீரணிக்க முடியுமா? விளக்கின் நெருப்பு இருக்க மின்மினி பூச்சிகள் மினுமினுப்பில் குளிர்காய முடியுமா? அரசே, நீ படிக்கும் அவகதைகள் இன்மைக்கும் ஆகா மறுமைக்கும் உதவா என்றார். அதை கேட்டதும் அனபாய சோழன் என்ன கேட்டானா, நான் படிப்பது பயனில்லாத அவகதை என்பீராகில் இன்மைக்கும் மறுமைக்கும் உறுதி அளிப்பதாக நீ குறிப்பிடும் சிவக்கதை என்பது என்ன? அது சீவக சிந்தாமணி போல் இடையில் வந்த நவக்கதையோ தவக்கதையோ பழங்கதையோ தனி பெரும் புது கதையோ அதற்கு முன்னால் உண்டா? இவ்வுலகில் அக்கதைகள் கேட்டார் யார்? சொன்னவர் யார்? அந்த விவரத்தை சொல்லும் என்று குதூகலத்தோடு கேட்டானாம். சோழ பேரரசே, நம் சிவபெருமானுக்கு அடியார்களாக விளங்கிய திருத்தொண்டர்களின் வரலாறுகளைத்தான் நான் குறிப்பிட சொல்கிறேன். அவை மிகவும் சுவையான கதைகள். அத்தொண்டர்களின் செயலையும் பெருமையும் நம்பியாரூரான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பாடலாக பாட புகுந்தார். அப்போது அம்பலத்தில் நடனமாடும் நம் ஆண்டவரே, தில்லையில் இருக்கிற திருக்கூத்தன் அவர்கிட்ட போய் கேட்கிறாராம் சுந்தரமூர்த்தி நாயனார், நீங்க அடியெடுத்து கொடுங்கன்னு இறைவனை கேட்கும் போது
இறைவன் அடி எடுத்து கொடுக்கிறாரு. தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கு அடியேன்னு சொல்லி எடுத்து கொடுக்கிறாராம். அந்த பாடல்ல இருந்துதான் உங்களுக்கு நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா, திருத்தொண்டர்களின் தூய கதைகளை எனக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று சோழ மன்னன் கட்டளையிடுகிறான். சுருக்கமாக உள்ள சுந்தரரின் திருத்தொண்டர் தொகைக்கு நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதிக்கும் சேக்கிழார் பொருள் விரித்து நாயன்மார் 63 வரலாறுகளின் கதைகள் போல் சுவைப்பட சொன்னார். நவரச சுவையோடு பக்தி சுவையாக அடிப்படையாக அமைந்துள்ள அவ்வரலாற்று கதைகள் எல்லாம் அனபாய சோழன் மன்னன் சுவாரஸ்யமாக கேட்டான். அடியார்கள் எல்லாம் பரகதி பேறு அடைந்த விதத்தை எல்லாம் நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகினான். பிறகு அவன் சேக்கிழாரை நோக்கி, இச்சிவனடியார்களின் உருக்கமான புண்ணிய வரலாறுகளை ஒரு பெரும் காவியமாக நீர் இயற்றி இந்த உலகிற்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சிவனடியார்கள் ஒவ்வொருவரும் பிறந்த ஊர், நாடு, குலம் முதலானவற்றோடு ஒவ்வொருவரும் செய்த திருத்தொண்டு, அவரவருடைய வாழ்க்கை போக்குகள், பெற்ற பேறுகள் முதலானவற்றை எல்லாம் விவரிக்க வேண்டும் என்று வேண்டினான். தொண்டு செய்ததால் பரமமுக்தி அடைந்தார் எவரும் அறியார் ஜீவன் முக்தர்களாக இங்கு இருப்போர், இல்லறத்தில் இருந்தே இனிமையான முக்தி பெற்றோர், துறவரத்தில் நின்று சிவகதி பெற்றோர், பிரம்மச்சரியாக இருந்து அருள் பெற்றோர் ஆகியோர்களின் வரலாறுகளை ஓமை நயங்களோடு கற்றாரும் மற்றாரும் மகிழும்படி கதை சுவையோடு ஒரு மாபெரும் காவியமாக படைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான். நான் அம்பலக்கூத்தன் அருளால் அப்படி ஒரு காவியம் இயற்றுவேன் என்கிறார் சேக்கிழார் பெருமான். இனி நமக்கு, நம் நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் தேவையான உம்முடைய ஒரே திருப்பணி இதுதான் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்றார். அனபாய குலோத்துங்க சோழ மன்னன் கூறி அந்த மகா காவியம் இயற்றுவதற்கு சேக்கிழாருக்கு தேவையான ஆள் வசதிகள் செய்து கொடுத்து பொண்ணும் பொருளும் வாரி வழங்கினார். இப்ப இந்த காலத்துல எல்லாம் கூகுள்ல தட்டிட்டனா போதும், நம்மளுக்கு உடனே மெசேஜ் வந்துரும், அவர் எந்த ஊரு எந்த இடம் அப்படின்னு அப்படியே இமேஜோட வந்துரும், அப்படிதானே? ஆனா அந்த காலத்துல அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க. திருத்தொண்டர்களின் வரலாறு கதையை காவியமாக சேக்கிழார் இயற்ற தொடங்குவதற்கு முன்னால் 63 நாயன்மார்களும் மற்ற சிவனடியார்களும் தோன்றி வாழ்ந்து திருத்தொண்டு புரிந்த ஊர் முதலான இடங்களுக்கெல்லாம் சென்று சிவனடியார்களை பற்றிய வரலாறு குறிப்புகள் எல்லாம் சேகரித்தார். ஆலயங்களில் உள்ள அடியார்களின் சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து கதை தொடர்புடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொண்டார். தன் அனுபவத்தினாலும் பயிற்சியினாலும் கண்டறிந்த இசைக்கலை, மருத்துவம், சமய தத்துவம், சரித்திர ஆராய்ச்சி, தமிழ் இலக்கியம், வானவியல், பூமியியல், உடலியல், அரசியல், நீதி முறைகள் முதலானவற்றை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய தன்மைகளையும் தெளிவுபடுத்தி கொண்டார். பிறகு சேக்கிழார் தில்லைக்கூத்தர் பிரானின் திருவருள் பெற்றே காவியத்தை எழுத தொடங்க வேண்டும் என்றும் அவ்விறைவனின் முன்னிலையிலேயே தம் காவியத்தை அரங்கேற்ற வேண்டும் என்றும் தீர்மானித்தார். எல்லாத்தையும் சேகரிச்சுட்டார். இப்ப சேகரிச்சுட்டு நேரா தில்லைக்கு போறார். உடனே அவர் தில்லை நகரான சிதம்பரத்தை நோக்கி பயணம் சென்றார். தில்லையின் எல்லையை கண்டதும் அவர் தரையில் விழுந்து வணங்கி எழுந்து நகருக்கு சென்றார். சிவகங்கையான தாமரை குளத்தில் தீர்த்தமாடி நடராஜ பெருமானை கண்குளிர கண்டு கைகூப்பி கும்பிட்டு உள்ள முருகி கண்ணீர் மல்க பேரானந்த வெள்ளத்தில் முழுகினார். பிறகு அவர் ஆனந்த கூத்தரை நோக்கி, இறைவா, உம்முடைய அடியார்களான திருத்தொண்டர்களின் வரலாறுகளை ஒரு காவியமாக பாடுவதாக அடியேன் பொறுப்பேற்று உள்ளேன். அதற்கு அடிகளே நீரே பாடலின் முதல் அடி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். உடனே அம்பலத்தில் கூத்தாடும் நடராஜ பெருமானின் திருவருளால் உலகலாம் என்ற சொல் வானொலி வாக்காக ஒலித்தது. அங்கிருந்து கேட்க ஆரம்பிச்சுச்சான், உலகலாம் சொல்லிட்டு. உடனே இவர் பாட ஆரம்பிக்கிறார். உலகலாம் ஓதற்கு அறியவன் நிலவுலாவி நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று பாடல் ஆரம்பிக்கிறார். இறைவன் அங்க ஜோதியா சொல்றாரு, அம்பலத்தில் ஆடும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா பாடுறாரு அந்த இடத்துல. அந்த ஆண்டவனின் வார்த்தையை முதல் முத்திரை முதலடியாக கொண்டு சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் எனும் பெருங்காவியத்தை பாட நினைத்தார். உலகலாம் என்ற திருவாக்கு ஓங்கி ஒலிப்பதை கேட்டதுமே, அங்க கேட்குது, அந்த ஊர் முழுக்க ஒலிக்குது இல்லையா? கேட்டதுமே தில்லைவாழ் அந்தனர் முதலானவர்கள் எல்லாம் அதிசயித்து திருவருளை நினைத்து உள்ளுருகி சேக்கிழாரை போற்றி அவருக்கு
பரிவட்டங்கள் எல்லாம் சன்னதியிலே வந்து தந்து மகிழ்ந்தார்கள். சேக்கிழார் அவர்களையும் ஆண்டவனையும் வணங்கி சென்று ஆயிரங்கால் மண்டபத்தில் தவ நெறியோடு அமர்ந்து இறைவனின் திருவருளோடு திருத்தொண்ட புராணம் அல்லது பெரிய புராணம் என்னும் காவியத்தை எழுதி முடித்தார். அதை அறிந்தனும் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து அனபாய சோழனுக்கு இது தெரியுது. அதை அறிந்ததும் அனபாய சோழ மன்னன் தன் பரிவாரத்தோடு தில்லை நகருக்கு வருகிறார். அதனை தில்லைவாழ் அந்தணர்களும் பெண்களும் பெரியார் முதலான ஊர் மக்களும் சேக்கிழாரும் சேர்ந்து வரவேற்கிறார்கள். தன் அமைச்சரான சேக்கிழாரின் தவ பொலிவை கண்டதும் சேக்கிழாரை கண்டதுமே அவர் என்ன பண்றார்? சோழ மன்னன் தன்னை அறியாமலேயே தலை மீது கை குவித்து அவரை வணங்கி உள்ளுர மகிழ்ந்தான். பிறகு எல்லோரும் திருச்சிற்றம்பலத்தை அடைந்து ஆனந்த கூத்தனை வணங்கி உள்ள முருகி ஆனந்த பெருக்கில் நின்றார்கள். அப்போது வையம் காக்கும் வளவனே, நாம் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க நம் அன்பான சேக்கிழான் அந்த முதல் அடியை கொண்டு திருத்தொண்டர்களின் வரலாறுகளை விரித்து பாடி நல்லதொரு புராணமாக இயற்றியுள்ளான். அத்திருத்தொண்ட திறங்களை நீ கேட்பாயாக என்ற ஒரு வானொலியும் அதோடு ஒரு சிலம்பொலியும் எழுந்துதான். இது இவங்க எல்லாம் அங்க போய் நிக்கிறாங்க. இறைவனே சொல்றாரு, நீ எழுதி முடிச்சிட்ட, அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நீரே உன் திருவாயால இந்த இடத்துல சொல்ல ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலம்பொலியோடு வந்து கொடுக்கிறாரு. மன்னன் மனமகிழ்ந்தான். சேக்கிழார் இயற்றிய திருத்தொண்ட புராணத்தின் காவிய கதைகளை எல்லோரும் கேட்டு இன்புறுவதற்காக அன்பர்களுக்கெல்லாம் விரைந்து வருக என்று அழைப்பு விடுக்கிறான். யாரு? குலோத்துங்க சோழன். அனபாய சோழன் வந்து அனபாய மன்னன் வந்து அழைப்பு விடுக்கிறார். அதுல யாரெல்லாம் வராங்க? பல நாடுகளிலிருந்து கற்றாரும் மற்றாரும் மந்திரிகளும் தந்திரிகளும் மாவேந்தர்களும் பாவேந்தர்களும் திரண்டு வந்து சிதம்பரம் நகரில் குழுமினார்கள். தில்லை திருக்கூத்தர் திருமுன்னர் திருத்தொண்ட புராண பிரசங்கத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சோழ மன்னன் செய்தான். வீதிகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டது. வீடு வாசல் தோறும் கோமாய நீரால் மெழுகப்பட்டு முன்றலில் கோலமிடப்பட்டு ஆங்காங்கே வீதிகளில் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டன. ஆடக நாடக சாலைகளும் முத்தணி அத்தாணி மண்டபங்களும் நடன மாதர்களின் ஆடல் அரங்கங்களும் மாட மதில்கள் மாளிகை சூலிகைகள் எங்கும் மாலைகளும் பொன்னரி மாலைகளும் தொங்கவிடப்பட்டு நகர் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. தமிழ் வல்லவர்கள், சிவகாமம் படித்தவர்கள், ஞான நூல் பல கற்றவர்கள், குறுநெறிக்குரியவர்கள், இலக்கண இலக்கியங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள், காவியங்களையும் கதைகளையும் பேச வல்லவர்கள் அனைவரும் தில்லை மன்றத்தில் ஏராளமாக கூடினார்கள். இதெல்லாம் கேள்விப்படும் போது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல. அப்படி ஒரு பெரிய பெருந்திரள் கூட்டம் அந்த இடத்துல சேர்ந்தாச்சு. தில்லை கூத்தர் நடம் புரியும் சிற்றம்பலத்தில் முன்னிலையில் மறையவர்கள் கோயமத்தால் மெழுகி வெண் சுதையால் 6 கால் பீடம் ஒன்றை அமைத்து அதன் மீது பசும் பட்டு விரித்து அதன் மீது வெள்ளை மடி துண்டு விரித்து மலர்களை தூவி தூபம் கொடுத்து அதன் மீது சேக்கிழார் இயற்றிய திருத்தொண்ட புராணத்தை வைத்தார்கள். சேக்கிழார் பெருமானை அனபாய சோழன் மற்றவர்களும் வணங்கி திருத்தொண்ட புராணத்தை நீரே வாசித்து பொருள் உரைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அனபாய சோழன் முன்னிலையிலும் தில்லை திருக்கூத்தர் திருமுன்பும் ஏராளமான மக்கள் மகிழ சேக்கிழார் தம்முடைய புராண காவியத்திலிருந்து 63 கதைகளையும் தொகையடித்தார். கதைகளையும் இடையிடையே தேவார பதிகங்களையும் தமிழ் நூல்களின் நல்லுரைகளையும் சொல்லி பொருள் விரித்து கூறினார். சிவபெருமானுக்கு உகந்த திருநாளும் ஞான சம்பந்தர் அவதரித்த திருநாளும் அவர் உமையம்மையிடம் ஞானப்பால் உண்ட திருநாளும் திருவாதிரை நாளாகையால் சித்திரை மாதத்தில் திருவாதிரை தினத்தன்று சேக்கிழார் தம் புராணத்தை அரங்கேற்ற தொடங்கினார். தம்முடைய கதை பிரசங்கத்தை மறு ஆண்டு அதே சித்திரை திருவாதிரை தினத்தன்று முடிப்பதாகவும் சேக்கிழார் கூறினார். கிட்டத்தட்ட 1 இயர், 1 வருட காலம் இந்த பிரசங்கத்தை வந்து அவர் கேட்கிறாரு. இந்த பிரசங்கத்தை கேட்கறது அத்தனை கூட்டமும் அப்படியே இருந்தது, எங்கேயும் போல. ஆனா ஒவ்வொரு நாளும் திருவிழா கூட்டம் தான். ஏன்னா அனபாய சோழன் என்ன பண்றாரு, எப்படி எல்லாம் விருந்து கொடுக்கிறாரு. அன்று முதல் நாள்தோறும் புராண பிரசங்கங்கள் நடைபெற்றது. கதைகள் கேட்பதற்காக நாளுக்கு நாள் கூட்டம் பெருகியது. கதை பிரசங்கம் நடைபெறும் ஒவ்வொரு நாளும்
சோழ மன்னரின் ஏவற்படி திருமடங்களில் அன்பர்களின் கூட்டத்திற்கு அறுசுவை உணவுகள் கறி வகைகளோடும் பால், தேன், தாம்பூலம் முதலானவற்றோடு வழங்கப்பட்டு பெரு விருந்துகள் நடைபெற்றன. தில்லை நகர் முழுவதும் பூலோக சிவலோகம் போல் நிகழ்ந்ததாம். திருமுறை சேர்ப்போர், எழுதுவோர், வாசிப்போர், கேட்போர் யாவரும் சீர் சைத்து சிறப்பாக நடக்கும் சேக்கிழாரின் கதைகள் சொற்பொழிவை கேட்டு குதூகலம் அடைந்தார்கள். கதைகளை கேட்கும் போது சிலர் மகிழ்ந்து சிரிப்பார்கள், சிலர் உள்ளம் உருகி அழுவார்கள். சேக்கிழார் செய்த அரும்பெரும் தவத்தை நினைத்து சிலர் புகழ்வார்கள். கதைகளை சோழ மன்னன் கேட்டு மகிழ்ந்து வந்தான். முதல் ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ஆரம்பித்த கதை மறு ஆண்டு சித்திரை திங்கள் திருவாதிரை நாளன்று முற்று பெற்றது. சேக்கிழார் அரங்கேற்றிய பெரிய புராண நூலை மலர்கள் தூவி போற்றி அந்நூலை 5வது வேதம் என்று கூறி பெருமைப்படுத்தினார்கள். அனபாய சோழன் அந்நூலை பசும்பட்டினால் போர்த்தி பொன் தட்டில் வைத்தார். பிறகு அதை அவன் தன் பட்டத்து யானை மீது ஏற்றினான். சேக்கிழார் பெருமானையும் அந்த யானை மீது ஏறி அமரச் செய்து தானும் அவருக்கு பின்னால் ஏறி உட்கார்ந்து சேக்கிழாருக்கு தன் இரு கைகளாலும் வெஞ்சாமரம் வீசி வீதி நெடுங்கிலும் ஊர்வலம் வர செய்தார். அவரை கௌரவிக்கிறார். மன்னன் கௌரவிக்கிறார். ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூட ரொம்ப அற்புதமா நமக்கு தெரிவிக்கிறாங்க. சேக்கிழார் மன்னர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனை திருத்தி எடுத்து வச்சிருக்காரு இந்த 63 நாயன்மார்களுடைய கதைகளை சொல்லி. யானை பவனி வந்த பிறகு திருச்சிற்றம்பலத்தின் முன்பு நின்றது. யானை மீது இருந்த திருத்தொண்ட புராணத்தை எடுத்து சென்று நடராஜ பெருமானின் சன்னதி முன்பு வைத்தனர். சேக்கிழார் தொண்டசீர் பரவுவார் என்ற திருநாமமும் ஞான முடியும் சூட்டி சோழ மன்னன் வணங்கினான். மற்றவர்களும் வணங்கி மகிழ்ந்தனர். இவ்வாறு அரங்கேறிய பெரிய புராணம் சைவ திருமுறை 12 12ஆம் திருமுறையாக விளங்கும் பெருமையும் பெற்றது. சேக்கிழார் தில்லையிலே தங்கியிருந்த நாள்தோறும் கூத்த பிரானை வணங்கி வழிபட்டு சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார். அவர் கூறிய கதைகளை கேட்ட அனபாய சோழ மன்னன் பேரின்பத் தரும் சிவகாம முறைப்படி ஒழுக்கம் உடையவனாக வாழ்ந்து அரசாட்சி புரிந்தான். சிவநெறி தழைத்தது, செந்தமிழ் வளர்ந்தது, அறநெறி ஓங்கியது, ஆண்டவன் திருவருளும் எங்கும் நிறைந்தது. அதாவது இந்த அனபாய சோழன் எந்த அளவுக்கு இந்த 63 நாயன்மார்களுடைய கதைகள் வெளியிடுறதுக்கான செலவுகளை செய்திருக்கிறார், எப்படி இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் அவர் முறையிட்டார். சேக்கிழார் பெருமானோ அது ஒரு சிரத்தையோடு நம்பிக்கையோடு இறைவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு அதையும் எடுத்து செய்தாரு. இது மட்டும் இல்லாம அவர் சேக்கிழார் பெருமான் தில்லையிலே தங்கி இருக்கிறதுனால அவருடைய தம்பியை அழைத்து சேக்கிழாருடைய தம்பியை அழைத்து அவரை தன்னுடைய அமைச்சராகவும் செய்து கொண்டார். இந்த 63 நாயன்மார்களுடைய காவியங்கள் பல வகைப்படும். அவற்றில் சிலவற்றில் உலகியல் மட்டும் காணலாம். பல காவியங்கள் இயற்றப்படுகிறது இல்லையா? காவியங்கள் எப்படி இருக்கும்? பல வகைப்படும். அவற்றில் சிலவற்றில் உலகியலை மட்டும் காணலாம், சிலவற்றில் உயிரிலை மட்டும் காணலாம், சிலவற்றில் கடவுளிலை மட்டும் காணலாம். இம்மூன்றையும் பெரிய புராணத்தில் ஒருங்கே காணலாம். இது 3 சேர்ந்ததுதான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்றாங்க. உலகியலால் இன்பம் செழிக்கும், உயிரியலால் அன்பு தழைக்கும், கடவுளால் அகவாழ்வு மலரும். இம்மூன்றும் சேக்கிழார் புராண காவியத்திலே ஒருங்கே அமைந்துள்ளன. இதை ருஷ்ய மொழியிலும் கம்யூனிஸ்ட் ருஷ்யாலும் பல்லாயிரக்கணக்கானவர்களால் படித்து பாராட்ட பெற்றுள்ளது. இந்த அரும்பெரும் காவியத்தை நம்ம இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கோம். இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய கதைகளையும் நாமும் ரொம்ப ரசிக்கலாம், ருசிக்கலாம். நன்றி மாஸ்டர்ஸ். அனைவருக்கும் நன்றி. வரும் வாரங்களில் இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நன்றி மாஸ்டர்ஸ்.